Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 176. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஸ்கை நைட், வைப்பர், ஜோரோ இவங்க மூணு பேரும் அந்த ஓமுக்கு எதிராக சண்டைக்கு நின்னானுங்கல்ல. அந்த டைம்னு பார்த்து அந்த பெரிய சைஸ் நோலா பாம்பு வேற அட்டாக் பண்ண வெறியோட வந்துச்சு. ஆக்சுவலா அந்த பாம்புமே எனருவோட ஆளுதான். சட்டு புட்டு நீங்க இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணுங்கிறதுனால கண்டிப்பா நீங்க யாருமே பொழைக்க மாட்டீங்க, உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். என்ன லூசித்தனமா பேசிட்டு இருக்கான் ஜோரோ. உங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னா ரொம்ப நாளைக்கு நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம், ஆனா ஆளாளுக்கு ஒன்னொன்னு வேணும்ட்டு வந்து நிக்கிறானுங்கல்ல. அந்த ஸ்கை நைட் அவரோட டிவைன் சோல்ஜர்ஸை காப்பாத்தணுங்கிறாரு. வைப்பர் அந்த லேண்ட் எனக்கு வேணுங்கிறான். இப்படி எல்லாம் ஆசைப்பட்டா கொன்றுவானாமா. இது கொழுப்பு தானே. உடனே ஜோரோ, என்ன டேய் நீ அந்த காடுக்கு கீழே பாக்குற பிரீஸ்ட் இல்ல என்ன கருமமோ, காடு இத பண்ண சொன்னாரு அதை பண்ண சொன்னாரு எல்லாம் என்கிட்ட சொல்லாத, அதெல்லாம் நீக்கு சுத்தமா ஒத்து வராது. நான் இங்க வந்ததுக்கு முத காரணமே அந்த கோல்டு தான், அதனால ஒழுங்கா வழியா விடுறா மொட்டேன்பா. அவன் ஒண்ணு பஞ்சாயத்துல நான் உன்னை மன்னிச்சிடுறேன்பா. இப்ப என்ன கேட்டுட்டே நீ மன்னிப்பு சொல்றான்ட்டு முழிப்பான். நீ என்ன சொல்றியோ அதை வச்சுதான் உனக்கு தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். அதாவது இப்ப நம்மால ஆசைப்படுறான்னு சொல்லிட்டான். இனிமேட்டு அவனோட அயன் சோதனையில இருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாதாமா. அதை வச்சுதான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்த போறேமா. அதாவது அவங்கள சாகடிச்சு காப்பாத்துறானாமா. அதான் முன்னாடியே சொன்னானே செத்து போயிட்டாங்கன்னா ஆசைப்பட மாட்டாங்கன்னு. அதேதான் நம்ம ஸ்கை நைட். நீ நல்லா வாய்க்கிளிய பேசுற, ஆனா செயல்ல காட்டுவியான்னு பாப்போம் பாரா. அவன் அவனோட ஹோலி மேல ஏறி உட்கார்ந்துட்டு உன்னால எவ்வளவு வைலண்டா மாற முடியுமோ அந்த அளவுக்கு மாறி இவங்க எல்லாத்தையும் சைலண்டா வச்சு செஞ்சிருமா. ஓகே தலைவான்னு அதுவும் சண்டைக்கு ரெடி. இங்க ஸ்கை நைட்டும் ஃபர்ஸ்ட் இந்த மூதேவியை தடுக்கணும், அப்பதான் அடுத்து எனருவ காலி பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சோரோ அந்த பெரிய சைஸ் நோலா பாம்பா பாப்பான். அதை பார்த்து செம காண்டாவான். என்ன கடைசியில அது எங்கேயும் வந்துருச்சுல்ல, அப்பவே இவனை சாப்பிட்டுக்கும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இப்ப எப்படியாச்சும் போட்டு தள்ளியாகணும்னு ரெடியா இருப்பான். அது கண்ணா பின்னாடி மேல உருண்டு போயிருச்சு. ஆனா உள்ளுக்குள்ள லூஃபி இருக்கானே பாவம் பைய பாறைக்குள்ள தலைய விட்டு மாட்டிட்டு முக்கிட்டு கிடப்பான். ஏன்டா அந்த கொகை என்கிட்ட மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு இருக்கு, ஏன் நான் சும்மா விட மாட்டேன்னு தொண்டையிலேயே ஆத்துவான். அப்ப அந்த வைப்பர் கிறுக்கு பையன் ஒன்னு பிரீஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கணும், இல்லன்னா அந்த பாம்பை அட்டாக் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாத்தையும் காலி பண்றேன்னு ஜோரோவை அட்டாக் பண்ணிடுவான். நல்ல வேலை நம்மால எஸ்கேப். ஆனா இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப அந்த வைப்பர் அட்டாக் பண்ண இடத்த காட்டுறாங்க. பெரிய சைஸ் பாதையே உருவாயிருக்கு. அவனுக்கு என்ன காண்டனா இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடமாமா, அதனால உங்களுக்கு எல்லாம் இங்க வேலையே கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கன்னு தொண்டையிலேயே கத்துவான். அங்க நம்ம ஸ்கை நைட்ட பாம்பு கவர் ட்ரை பண்ணுது, அந்த பிரீஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான், எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. இங்க ஜோரோ வெறி கொண்டு வைப்பர் போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் தான் குரங்கு பயலாச்சே, ஒரு ஜம்ப போட்டு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான். நல்ல வேளை ஜோரோ உசாரா எஸ்கேப் ஆயிட்டான். அந்த வைப்பரோட நம்மளுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அதே மாதிரி தான் அவனுக்கும் ஜோரோ இவ்வளவு டஃப் கொடுப்பான அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுல வேற அந்த பாம்பு அங்க ஒரு சைடு கதகளி ஆடிட்டு இருக்குது. ஜோரோ என்ன பண்ணுவான், வேகமா ஸ்ட்ரெயிட்டா ஓடி வருவான். சார் ரைட் நேருக்கு நேரு மோத போறான்னு பார்த்தா அப்பன்னு ரூட்டை மாத்தி சைல போய் அங்க இருந்து ஜம்ப் அடிச்சு வெட்ட போவான். அந்த அட்டாக்கையுமே அந்த வைப்பர் பைய கஷ்டப்பட்டு எப்படியோ சமாளிச்சிருவான். பட் ஆனாலுமே கீழே வில அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம்னு பார்த்து ஜோரோ பாஞ்சு வெட்ட வருவான். அந்நேரம்னு பார்த்து என்னைய ஆட்டத்துல சேர்த்தீங்கடான்னு அந்த பாம்பு ரெண்டுத்தையுமே அட்டாக் பண்ண வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இதுல மேட்டர் என்னன்னா அந்த பாம்பு வந்து இடிச்சு கடிச்ச இடமே அப்படியே காத்தோட காத்தா பொசுங்கிருச்சு. என்னன்னா அதோட வாயில ஆசிட் இருக்கு, கல்லையே கரைச்சிருச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு அதோட பவர் இருக்கும். பாய்சன்ல ஊறி போன பாம்பா இருக்கும் போலேன்னு ஜோரோ முடிச்சிட்டு இருப்பான். பின்னாடி இருந்து குரு குருன்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா அந்த ஹோலி டாக் நம்மால வெட்லான்ட்டு வருவான். ஆனா அது அப்பர் கட் பஞ்ச் எல்லாம் பண்ணுது. நல்லவேளை ஜஸ்ட்ல ஜோரோ எஸ்கேப் ஆயிட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும், வாயோட வச்சு செஞ்சிருக்கும். என்னடா இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நாய் எல்லாம் இப்படி அட்டாக் பண்ணாதான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த மொட்டை முதவி ஒரு மேட்டரே சொல்லும். ஆக்சுவலா இந்த நாய் வந்து ஒரு ஸ்கை பிரீடர். இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் நார்மலான நாய்க்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கல, பயங்கரமா கொடூரமா பாக்ஸிங்கோட சேர்த்து ஹேமர்டு பைபடல் வாக்கிங் சொல்லி ஒருத்தருக்கானாமா. அதான் ரெண்டு கால நடக்கிறதுக்கு. அதனாலேயே இந்த நாயால மனுஷங்க மாதிரியே சண்டையும் போட முடியும், மண்டையும் உடைக்க முடியும். விளங்கிடும். ஜோரோவால முடியல, ஏன்டா இப்படி புதுசா இறக்கி உசுரா வாங்குறீங்கன்னு புலம்பி தள்ளுவான். அந்நேரம் பார்த்து ஸ்கை நைட் சரக்குன்னு வந்து அந்த பிரீஸ்ட் அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த மூதேவி உசாரா தடுத்துருவான். உடனே அந்த பிரீஸ்ட், ஏண்டா கிளவா ஷுரா கிட்ட கேவலமா தோத்துட்டு வந்தியே, அப்ப கூட உனக்கு புத்தி வரல, இனிமேட்டெல்லாம் உன்னால அந்த ஈட்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உடனே அவருக்கு மூக்கு மேல காண்டாயிரும். ஆல்ரெடி மூக்கு சொட்டு விழுகிற மாதிரி இருக்கு. இவன் வேற உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். விடுவாரா அவரு? ஏ கொய்யால பையால நீ யாரோ எவனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, ஆனா உன்னை காலி பண்ணாம விடமாட்டான்னு கெத்தா சொல்லுவாரா. அவன் உன்னாலலாம் தடுக்க முடியாது, காடோட சிந்தனை எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அவரு பெரிய பிஸ்தா அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க காட்டுக்குள்ள காட்டுறாங்க அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் சேர்ந்த கொஞ்சம் பேரு நமிய வெறித்தனமா வெட்டிட்டு வரானுங்க. ஏன் நம்ம இப்படி விரட்டுறாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு அந்த வேவர்ல வேகமா போயிட்டு இருப்பான். அந்த ஐசா குட்டி போல சொல்லிடுவா, அவனுங்க எல்லாம் டிவைன் சோல்ஜர்ஸ், கையில மாட்டேனா கண்டிப்பா போட்டு தள்ளிடுவானுங்க, அதனால எப்படியாச்சும் எஸ்கேப் ஆனும், வேகமா போன்னு கத்துவா. எது டிவைன் சோல்ஜர்ஸா, அவங்க எல்லாம் யாருன்னு பதறுவா. அவங்க தாம அந்த எனருக்கு கீழே வேலை பாக்குறவங்க. கேள்வி கேட்காத சட்டு புட்டுன்னு போன்னு கத்துவா. போனா எங்க போறது, எங்க போறோன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு அந்த ரூட்ல போய்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் அந்த பெரிய சைஸ் ஜெயண்ட் ஜாக்க பார்த்து பயங்கரமா ஷாக்
ஷாக் ஆவாங்க. அந்த குட்டி பொண்ணு இதுதான் அந்த கடவுள் எனருவோட இடம், மேலதான் அந்த இடம் இருக்குன்னு வேற சொல்லுவாளா. அப்போ டப்புன்னு ஒரு செகண்டுக்கு அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு விஷுவல் மாதிரி வந்துட்டு போகும். என்னன்னா மேல அங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அது அவளால ஃபீல் பண்ண முடியுது. வைப்பர் மேல சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் உயிரோட தான் இருக்கான், நம்ம சீக்கிரமா அங்க போகணும்னு சொல்லுவாளா. அங்க பின்னாடி வர சோல்ஜர்ஸ் எல்லாம் கத்திட்டே வருவானுங்க, அவளை காடோட இடத்துக்கு மட்டும் போக விடவே கூடாது, எப்படியாச்சும் அவளை தடுத்தே ஆகணும்னு. அங்க அந்த பாம்பு ஜோரோவை கண்ட மேனிக்கு ஓட விட்டு அட்டாக் பண்ணும். அவனும் நிக்காம ஓடுவான், பயங்கர காண்டாவும். அட நம்ம பயிலுக்கே 1008 வேலை இருக்கு, இதுல இது வேற குறுக்க வந்து தொலை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கடுப்பாகத்தானே செய்யும். அப்ப அப்படியே சைல பாப்பான், யாரோ ஒருத்தர் அங்க பேனு கிடக்கிற மாதிரி தெரியும். யார் அதுன்னு கொஞ்சம் க்ளோஸா பார்த்தா நம்ம சாப்பரு நெஞ்சில பயங்கரமா விட்டுப்பட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். ஐயோ சாப்பன்னு அடிச்சு புடிச்சு ஓடுவானா. அத பார்த்தோன்னே அந்த பிரீஸ்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படின்னா அவனும் இவங்க ஆளுகதான்னு. ஜோரோ அங்க வேகமா ஓடுவான். இந்த ஓம் பார்த்துட்டு டே கண்ணா கொஞ்சம் பார்த்து போப்பா, அங்க ட்ராப் இருக்குன்னு சொல்லி வாய மூடல கரெக்டா அங்க வச்சிருக்க ட்ராப்ல போய் கால வைப்பான். மேல இருந்து சரக்குன்னு ஒரு இரும்பு கம்பி வந்து அவன் முதுகோட கிழிச்சு விட்டுரும். என்ன கன்றாவிடா இதுன்னு பார்த்தா பயங்கர ஷார்ப்பான கம்பிங்க. இதுதான் அயன் சோதனையாமா, நல்லா மாட்டிட்டியான்னு கேட்பான். அப்ப அப்படியே சாப்ப தூக்கி பார்ப்பான், மூச்சு இருக்குது ஆனா முக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இடத்துக்கு ஏன் தனியா வந்த, எந்திரி எந்திரின்னு எழுப்பி பார்ப்பான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவனுக்கு சாப்பர்னா அவ்வளவு பிடிக்கும், அவனையே இப்படி பண்ணிட்டான் இல்லைன்னு சம காலில் இருப்பான். அந்த டைம் அந்த ஓம் பைய வாட் அ ஷேம்னு அவன் ட்ராப்பை பத்தி சொல்லுவான். என்னன்னா இப்ப ஜோரோவை அட்டாக் பண்ணது அயன் கிளவுட், அது பார்க்க நார்மலான கிளவுட் மாதிரி இருக்கும், ஆனா ஸ்ட்ரென்த்ல அயன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை மில்கி டேல யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கீழே இருக்க எந்த கிரவுண்ட்ல வேணாலுமே அது கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான், அதுல கொண்டு போய் தெரியாம வச்சாலும் சரி தெரிஞ்சு வச்சாலும் சரி டப்புன்னு ஆக்டிவேட் ஆகி வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். அது எப்படி வந்து அட்டாக் பண்ணும், எந்த சைடு இருந்து வரும்னு எதுவுமே தெரியாது. கண் இமைக்கும் நேரத்துல சங்குதிட்டு போயிருமாமா. ஆனா அந்த அனிமல் செத்தது அந்த மாதிரி இல்லன்னு சாப்பரை பத்தி தான் சொல்லுவான். ஏன்னா அவனை வெட்டினது இவன் தானே, தேவையில்லாம என்கிட்ட வந்து மாட்டிட்டான்னு சொன்னவன ஜோரோக்கு கொல்ல வெறியாவும். அவன் அப்படியே பொறுமையா படுக்க போட்டுட்டு டெரரா எந்திரிப்பான். அதை பார்த்துட்டு என்னப்பா அவனுக்காண்டி ரிவெஞ்ச் எடுக்க போறியான்னு கேட்பான். ரிவெஞ்சி அவஞ்சி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி சில்லி ரீசனுக்கெல்லாம் நம்மளால சண்டை போட மாட்டானாமா. அப்புறம் என்ன மேன் பண்ண போறேன்னு கேட்டா, எனக்குள்ள இருக்க நெருப்ப நீ கொளுத்தி விட்டுட்டு அது அணையும் போது நெய்ய சேர்த்து காலியாக போறேன்னு நம்மளே கேதா சொல்றதோட இங்க நம்ம கோயிங் மேரி கப்பலை காட்டுறாங்க. அங்கதான கொனிசும் பகையாவும் இருக்காங்க. இந்த இடம் தான் சேஃப்டியான இடம், இங்கதான் எல்லாரும் மீட் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லி நம்பி சொன்னான். ஆனா இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு பாம்பு வந்து குட்டியா குழப்பம்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. பட் இப்ப வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தா இவங்க ரெண்டு பேரும் தான் நின்னு போராடி நம்ம பயிலுக ரெண்டு பேத்தையுமே காப்பாத்தணும். இன் கேஸ் யாராச்சும் எனிமி வந்தா நம்ம வேணா சவுண்ட் கொடுத்து அவங்களுக்கு அலர்ட் பண்ணலாமான்னு பகையா பிளான் பண்ணுவாரு. கொனிசும் சூப்பர் ஐடியா உடனே பண்ணுங்கப்பா, சத்தம் இல்லாம இருந்தாவாச்சும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல, சத்தம் போட்டா அம்பிட்டு பேர் அங்க கிளப்பிட்டு வரமாட்டானுங்க. அதை யோசிக்காம இந்த லூசுங்க ஆரனை ஆன் பண்ணி விட்டுருங்க, அது பாட்டுக்கு கத்திட்டு கிடக்கும். இதுல வேற அந்த குட்டி ஃபாக்ஸ வெளியில காவலுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுமாமா. இங்க உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம பயிலுகிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. அப்போ கொனிஸ் நமி சொன்னதை யோசிச்சு பாப்பா. என்னன்னா நமியும் மத்தவங்களும் இங்க வட்டாங்க, ஆனா மிச்சவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கொனிஸ் பயப்படுவா. ஆனா நமிக்கெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அதெல்லாம் அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவனுங்க மட்டும் ஒன்னா சேர்ந்தானுங்க ஒரு ஊரையே அழிச்சிருவாங்க, நீ கவலையே படாதேன்பா. சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவனு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்பா. பாவம் நம்ம பயிலுக கான்சியஸ்லயே இல்ல, இங்க பகையாக்கு மத்தவங்க எல்லாருமே சேஃபா இருக்கணும்னு ஒரு கவலை. ஸ்கை ஐலாண்டு இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா மாறும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லையாமா. அப்ப காட்டுக்குள்ள ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அந்த மில்கி ரோட்ல ஷண்டோரா ஆளு ஒருத்தன் கத்திட்டே வர்றான், எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு, இனிமேட்டு அந்த எனருவோட தலைய மட்டும் தான் எடுக்கணும்னு. இவன் இன்னும் இந்த சீரிஸோட சீக்வன்ஸுக்குள்ளேயே வரல போல. சைல்டிஷ் பாய் பார்த்தா டிவைன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை வரட்டிட்டு வர்றாங்க. அப்ப அப்படியே ஒவ்வொரு இடமா காட்டுறாங்க, ஏகப்பட்ட பேர் போற வழியில செத்து கிடக்குறாங்க. எல்லாம் இவ்வளவு நேரம் போட்ட சண்டை தான். இங்க அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும், காடு இருக்க இடத்துக்கு அவனை விடவே கூடாதுன்னு வெறி கொண்டு விரட்டுவானுங்க. ஆனா அவன் நிக்கிற மாதிரி இல்ல, வேகமா வருவான். வழியில பார்த்தா சண்டை போட்டு செத்து போனவங்க ஏகப்பட்ட பேரு கிடப்பாங்க. அதே நேரம் இங்க லக்கிய காட்டுறாங்க, எப்படியாச்சும் அவன் வைப்பரை தடுத்தே ஆகணும்னு வேகமா போவா. ஏன்னா கமகிரியே சொல்லிட்டான், வைப்பரை எனரோகிட்ட சண்டை போட விடாத, அவன் கண்டிப்பா செத்துருவான்னு. ஏன்னா இவன் தானே நேருக்கு நேரம் சண்டை போட்டு அவன் எவ்வளவு பெரிய பிஸ்தான்னு கண்டுபிடிச்சான். அப்ப அவனுக்குள்ளேயும் பயம் இருக்குமா இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வேகமா போவா. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள இன்னும் சண்டை மாங்கன்னு போய்கிட்டே தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த எனரு பயலுக்கு செம காமெடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு காமெடி என்னன்னா, எல்லாருமே இவனை தேடி அங்க மேல போய் சண்டை போட்டு செத்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் இங்க கீழே ஜாலியா இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பேர் தான் சர்வைவ் ஆவாங்க. அவங்கள பார்க்க தான் இவன் வெயிட்டிங்ல இருக்கான். அங்க ஜோரோ பார்த்தா அந்த நாய் குடியும் பாம்பு குடியும் படாத பாடுபட்டு இருப்பான். இந்த வைப்பர் முட்டா பயலுக்கு யார் யாருக்காக சண்டை போறான்னு கூட தெரியாம அவன் அந்த ஸ்கை நைட்டை போட்டு கண்ட வேணிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவரும் எவ்வளவோ சொல்லி பாப்பாரு, டே முட்டா பயல எதுக்குடா தேவையில்லாம என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்படின்னா நீ எனிமி இல்லையான்னு கேப்பான். உன் மூளையில எரும மாட ஊட்டி ஏத்த அதை தாண்டா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லாத்துக்குமே எனிமி அந்த எனரு தான், நம்ம அவனை தான் காலி பண்ணும், நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அந்த பாம்பு வந்து ஒரே கவா வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அந்த டைம் அந்த நோலா பாம்பு நேரா வைப்பர் மேல தான் வெளில வரும். அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட கெனான வச்சு அட்டாக் பண்ணுவான். சரியான அடி, அப்படியே கீழே தரையோட தரையா போத்துன்னு அடிக்கும். சரி ரைட், ஒரு பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா புகைய கிளப்பிக்கிட்டு மேல வந்து தலைய ஒரு உழுப்பிட்டு அப்படியே கொடூரமா தொண்டைகளே ஏத்திட்டு இருக்கும். என்னடா இது, இந்த பாம்போட ஸ்கேல்ஸ் எல்லாம் என்ன எரும மாட்டு தொல்லை பண்ணதா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவன் யூஸ் பண்ணது பர்ன் பசூக்கா. அந்த அட்டாக் எப்படி வேலை செய்யலன்னு டவுட். மறுபடியும் கடிக்க வருமா, எஸ்கேப் ஆகி ஓடி
ஓடிடுவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா வெளியில அந்த பாம்பு கண்ட மேனிக்கு மூவ் பண்றதுனால இங்க உள்ளுக்குள்ள லூஃபி மேல கீழே விழுந்துட்டு இருப்பான். அது அவனுக்கு செம்ம காண்டாவும். இங்க ஜோரோவால அந்த நாய் கூட ஈக்குவலா நின்னு சண்டை போடவே முடியல. ஏன்னா நம்மால வெட்டினானா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவனை திருப்பி அடிக்குதா, அதை தடுக்கவும் முடியாது. ஆனா அது கீழே வந்து மிதிக்கும் போது அந்த எட்டமே சதறிடுது. சோ பயலால அதுல ஒழுங்கா நிக்க கூட முடியல. என்ன இருந்தாலுமே இது ஒரு நாய் தானே, எப்படியும் இதை போட்டு தள்ள கண்டிப்பா ஒரு கேப் கிடைக்காமையா போகும்னு கத்திய திருப்பிட்டு வெட்டுறதுக்கு ரெடி ஆவான். அந்த நாய் மட்டும்னா பரவாயில்ல, அது மேலதான் அதோட ஓனர் ஓம் இருக்கானே, அவன் பொசுக்குன்னு கத்திய வச்சு ஜோரோவை அட்டாக் பண்ணிடுவான். பாவம் ஜோரோ வயித்துல ஒரே வெட்டு, அப்படியே ரத்தம் தெரிக்கும். இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவான்னு ஜோரோ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பண்ண அட்டாக்ல அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். அப்ப அந்த மூதேவியோட ஸ்வாட காட்டுறாங்க, அப்படியே பாம்பு மாதிரி நெளியெல்லாம் செய்யும். பாவம் ஜோரோவோட வயித்துல அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டா சொட்டும். என்னமா கண்ணு நல்ல வெட்டாம்பா, வெட்டுல என்னடா நல்ல வெட்டு கெட்ட வெட்டு உசுரா வாங்குறானேன்னு கத்திய கீழே போட்டுருவான். இப்ப என்னதான்டா பண்ணனு கேப்பான். தம்பி நீ ப்ளூசிய சேர்ந்தவன், உனக்கு இந்த மாதிரி வித்யா பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கம்பா. என்னன்னா இவனோட ஸ்வாடு அயன் கிளவுடால உருவானது, கூடவே டைலையும் யூஸ் பண்ணிருக்கானாமா. சோ இதை யூஸ் பண்ணி எனிமி இந்த எர்த்தோட எண்டலியே இருந்தாலும் சரி அந்த கத்தி வேணுங்கிற அளவுக்கு பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகி எங்க இருந்தாலுமே போய் விட்டும். இதை சொல்லிக்கிட்டே ஜோரோவை அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை நம்மளுக்கு கத்தி வச்சு தடுத்துருவான். என்னப்பா இப்ப புரியுதான்னு கேட்ட உடனே, ஏன்டா இந்த ஒயிட் சீல இருக்க எல்லா வாரியர்ஸுமே இப்படி கிறுக்குத்தனமா தான் இருப்பீங்களா, ஒவ்வொருத்தனும் சர்க்கஸ் பண்ற மாதிரியே பொருளை வச்சுட்டு சுத்துறீங்க, நன்னாரி பயிலாம் என்னால தாங்க முள்ளடாம்பா. அந்த டைம் திடீர்னு அந்த ஓம் இனிமேட்டு நம்ம தனித்தனியா சண்டை போடலான்னு அவனோட ஹோலி கிட்ட சொல்லுவான். ஏன் இப்படி சொல்றான்னு பார்த்தா திடீர்னு கீழே இருந்து சில டிவைன் சோல்ஜர்ஸும் அந்த ஷாண்டியன் ஆளுக கொஞ்சம் பேரும் மேல வந்துருவானுங்க. சோ இப்ப மிச்சம் இருக்கிறது இவங்க எல்லாரும் மட்டும் தான். அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் நம்ம ஓமுக்கு ஹெல்ப் பண்ண போறானுங்களாமா, இந்த ஷாண்டியன்ஸ் எல்லாருமே வைப்பருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. மொத்தத்துல ரெண்டு குரூப்புமே சாக போகுது. அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. அவனோட சம காமெடி. பையன் இப்பதான் கடைசியா ஒரு பிளான் பண்ணிருக்கான். என்னன்னா குழி தோண்டி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு. என்ன பிளான், அதனால பாறையை வச்சு அங்க இருக்க செவுத்த தோண்ட ஆரம்பிப்போன்னு வரட்டுன்னு இழுக்க ஆரம்பிப்பானா. அது உடனே வெளியில கத்த ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் பீதி ஆயிருவாங்க. ஆமா இந்த பாம்பு இங்கதான் இருக்கா, என்ன பஞ்சாயத்து ஏன் அப்படி கத்திட்டு இருக்குன்னு திடீர்னு பார்த்தா விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா பைய கல்ல வச்சு உள்ள வரட்டுன்னு நோடுறது இதுக்கு கூச்சமா இருக்கு. இப்படி இங்க ஒரு காமெடி போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து யாரோ கத்திட்டு வருவாங்களா, யாருன்னு அப்படியே ஜோரோ ஊன்னு பாப்பான். பார்த்தா நம்ம நமி. அவளை விரட்டிக்கிட்டு ஒரு 3 டிவைன் சோல்ஜர்ஸ் வருவாங்க. இவளுக்கு இங்க என்னடா வேலைன்னு ஒரே பதட்டம். வந்தவனுங்க இவளை கொன்னே ஆகணும்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு நேரா அவ பக்கத்திலே வந்துட்டானுங்க. அவளதான் நமி காலின்னு நினைச்சான். அந்த செகண்ட் ஜோரோவும் ஸ்கை நைட்டும் வந்து ஒரே அடி, அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவானுங்க. அவ கூட தானே ஐசாவும் இருந்தா. வைப்பர் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேம்மா, ஜோரோ நமிய பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேம்மா. அதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேப்பா. அதான் எல்லாத்தையும் பிரிச்சு மெஞ்சிட்டாயில. இந்த வைப்பர் முட்டா பைய ஐசா கிட்ட கத்துவான், எதுக்கு அந்த ப்ளூசி ஆளு கூட எல்லாம் சேர்ந்து இருக்கேன்னு. சரி பரவாயில்ல தள்ளிப்போ, அவளை போட்டு தள்ளிடுறேன்னு எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுவான். ஜஸ்ட் மிஸ். ஒரு சின்ன கேப்ல ஸ்கை நைட் அவங்க ரெண்டு பேத்தையுமே காப்பாத்தி தூக்கிட்டு போயிருவாரு. நல்ல வேலை நேரம் செத்து போன்னு நம்பி பதறுவா. ஆனா ஐசா பச்சையா திட்டுவா. ஏன்டா பிச்சைக்காரனாய வைப்பரு, உன்னை காப்பாத்தாண்டா நான் இவ்வளவு தூரம் வந்தேன், என்னைய ஏன்டா இப்படி அட்டாக் பண்றேன்னு. அவரு நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேப்பாரா. நாங்களா ஏன் ஆசைப்பட்டு வந்தோம், வர வச்சுட்டாங்கம்பா. அந்த டைம்னு பார்த்து அந்த பாம்பு பேன்னு வாய பழுந்துட்டு வரும். ஆத்தாடி எத்த தண்டின்னு பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே லபக்குன்னு ஒரே கவு, அவளாதான் கேஷுவலா முழுங்கிரும். அதை பார்த்த ஜோரோவும் வைப்பரும் அப்படியே பீதி ஆயிருவானுங்க. என்ன ரெண்டு பேர்த்தோட ஆளுகளுமே உள்ள மாட்டிட்டாங்கல்ல, அது ஏதோ சிக்கன் பிரியாணியை தின்ன மாதிரி நாக்கெல்லாம் சொல்லி காட்டுது. இப்படி இந்த ஷாக்ல இருக்கும் போதே அந்த பன்னார பைய பிரீஸ்ட் வந்து ஜோரோவை அட்டாக் பண்ணுவான். அந்த பாக்ஸிங் நாய் வைப்பர் அட்டாக் பண்ணும். ரெண்டு பேத்துக்குமே சரியான அடி. ஜோரோக்கு வெட்டு, அவனுக்கு குத்து. வைப்பரோட ஆளுங்கெல்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்ல. உடனே அந்த ஓம் பிரீஸ்ட் ஓவரா பேசுவான். ஏன்டா உங்களையே காப்பாத்திக்க துப்பு இல்ல, அப்புறம் ஏன்டா மத்தவங்களை பராக் பார்த்துட்டு இருக்கீங்க சைல்டிஷ் பாய்ஸ். எப்படியா நீங்க மத்தவங்களையே காப்பாத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பாட கட்ட வேண்டியதாமான. இங்க நம்மாலையில காட்டுறாங்க எல்லாம் பேன்னு கத்திக்கிட்டு அந்த பாம்போட வாய்க்குள்ள விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.